இறைவனிடமிருந்து நமக்கு கூலி கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலேயும் நமக்கு இறைவன் கூலியை தர வேண்டும், மறுமையிலும் நமக்கு இறைவன் கூலியை தந்து நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நரகத்திலிருந்து நம்மை தப்பிக்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மறுமையிலே நமக்கு கூலியை தந்து இறைவனிடமிருந்து நன்மையை தந்து மறுமை வெற்றியை நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இந்த செயல்களை எல்லாம் நாம் அமைத்திருக்கிறோம். இறைவனிடம் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி அதிகமாக வேண்டும், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்பட வேண்டும். நம்முடைய கூலி அதிகமாக மறுமையில் கிடைத்தால்தான் நாம் மறுமையிலே வெற்றி அடையக்கூடியவனாக இருக்க முடியும். ஒரு முஸ்லிம் இதைதான் ஆசைப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒரு நிறுவனத்திலே, ஒரு கடையிலே, ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், நமக்கு தரக்கூடிய சேலரி ஒரே மாதிரியாக எப்போதுமே இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் நினைக்க மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். நம்ம வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே நமக்கு அதிகமாக சம்பளம் தரமாட்டாங்களா, நமக்கு சேலரி அதிகப்படுத்தி தரமாட்டாங்களா, போனஸ் தரமாட்டாங்களா, இன்கிரிமெண்ட் தரமாட்டாங்களா என்று நம்ம அதிகமாக நம்ம கூடிய நம்முடைய ஓனர்கிட்ட, முதலாளிகிட்ட, எஜமான்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் கஷ்டப்படுவதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அதிகமா 2 மணி நேரம் வேலை பார்த்தோம்னு சொன்னா நம்ம கூலி அதிகமாக கிடைக்கும், சம்பளம் அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கும் தயாராக இருக்கிறோம். லீவு நாள்ல கூட வேலைக்கு வந்தா நமக்கு போனஸ் கிடைக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு நம்ம விடுமுறையை தவிர்த்து விட்டு அன்னைக்கு வேலைக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கிறோம். ஏன்? அதிகப்படியான கூலியை உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப இதே மாதிரி மறுமையில நமக்கு கூலி அதிகமாக கிடைக்க வேண்டும், இறைவன் நமக்கு வெகுமதி அதிகமாக தர வேண்டும், நமக்கு சொர்க்கத்தை பரிசாக அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதுக்காக என்னென்ன தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம தேடி தேடி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏழை சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்களை விட குறைவாக நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அந்த தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. யார சொல்லலாம், பணக்கார தோழர்கள் சஹாபாக்கள் அவங்கள்ட்ட பொருளாதாரம் அதிகமா இருக்கு, பண வசதி அதிகமா இருக்குது, அதை வச்சு தான தர்மம் செய்து அதன் மூலமா நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிடுறாங்க. எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பண வசதி இல்லை, எங்களுக்கு தான தர்மம் பண்ண முடியல, அவங்களுக்கு கூட ஈக்குவலா எங்களால போட்டி போட முடியல, அதனால நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு ஏதாவது வழியை சொல்லித்தாங்க என்று சொல்லி ரசூல்லா அவரை வந்து முறையிடுறார்கள் ஏழை சஹாபாக்கள். ரசூல்லா அந்த ஏழை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு பணம் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு இடையாக போட்டி போட முடியாது, ஆனா அதே நேரம் வேற சில வழிமுறைகளை சொல்லி தர்றேன், அதன் மூலமா உங்களுடைய அந்த நன்மையை, இறைவனும் கிடைக்க கூலியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். நீங்க ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திக்ரு செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க, இது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்கும் என்று சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக சொல்ல திக்ரை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பணக்கார சஹாபாக்கள் அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லாட்டா கூட அந்த அளவுக்கு நம்ம போட்டி போடணும், நமக்கு கூலி கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காங்க. அந்த சஹாபாக்கள் போய் அதே மாதிரி திக்குகளை சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட பணக்கார சஹாபாக்கள் அவங்க என்ன நினைச்சிருக்கிறான், நம்ம பொருளாதாரத்தை வாரி கொடுக்கிறோம், தான தர்மம் செய்யறோம், பணத்தை வச்சு நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிடும், அவங்கள்ட்ட தான் வசதி இல்லையே பாவம், அவங்க இதையா செய்து நம்ம நன்மையை சம்பாதிக்கட்டும் என்று சொல்லி நம்ம அதுல தலையிட வேண்டாம், அதை கவனிக்க வேண்டாம்னு நினைக்காம அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம இதோ நம்மளும் அதிகமா நன்மையை சம்பாதிக்கணும், தான தர்மத்தின் மூலமா கிடைக்கிறத விட இன்னும் அதிகமா வேணும், நம்ம இந்த திக்கை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார சஹாபாக்கள் அந்த திக்குகளை சொல்றாங்க. அவங்க அந்த திக்குகளை சொல்லி அதன் மூலமா இவரோட கூலி அதிகப்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில நன்மை அதிகப்படுத்துவதற்கு, இறைவனிடம் மறுமையிலே கூலி அதிகமாகப்படுத்துவதற்கான காரியம் ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார் என்று சொன்னால், அதை மக்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு வழிமுறை காட்டி கொடுத்தார் என்று சொன்னால் அதை நாமும் செய்யணும், எப்படியா நம்முடைய நன்மையை அதிகப்படுத்தணும், மறுமையில நமக்கு இறைவனிடம் கிடைக்கக்கூடிய கூலியை அதிகப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. இந்த ஆர்வம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல வாழ்றது மறுமையில நமக்கு வெற்றி அடையணும்,
இறைவனிடமிருந்து அதிக கூலியை பெற்று நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். மறுமை நாள் அந்த பயங்கரம், அதுவும் அந்த கலையபுரமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே நமக்கு அதிக கூலி கிடைக்கிறது என்று சொன்னாலே நாம நமக்கு நம்முடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக அது ஒரு கேடயமாக, அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையில் தப்பிக்கக்கூடிய கேடயமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும் என்பதற்காக அதிக கூலி பெறக்கூடியவர்களாக, அதை இதற்கு ஆடப்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணும். இப்ப அதற்கான வழிமுறைகள் செயல்பாடுகள் என்ன என்பதை தேடி தேடி நம்ம பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் பார்த்தாங்க. நாம ஒரு கடையில வேலை பார்க்கணும், அதிக கூலியை பெறணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணணும், நம்முடைய உடல் உழைப்பை செலுத்தணும். அந்த மாதிரி சிரமப்பட்டு எல்லாம் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டாதான் உனக்கு கூலி அதிகம் கிடைக்கும்னா நம்ம கட்டளையிடல. எளிதான வழியிலே ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துருக்காங்க. உங்களுடைய நன்மைகளை டபுள் ஆக்குறதுக்கு, உங்களுடைய நன்மைகளை ரெட்டிப்பாக்குறதுக்கு, உங்களுக்கு இறைவனிடம் கிடைக்கக்கூடிய கூலியை 2 மடங்கா ஆக்குவதற்கு சிம்பிளான வழியில உங்களுக்கு போதும். அதுவே உங்களை அதிகப்படுத்தி விட்டுரும், உங்களை நன்மையில அதிகப்படுத்தி விட்டுரும். நீங்க ஒரு காரியத்தை செய்யறது மூலமாக ஒரு 100 மார்க் கிடைக்குதுன்னு வைங்களேன். ஆனா ரசூலுல்லாஹ் சில காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு டபுள் கிடைக்கும் சொன்னாங்கன்னா அந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் அது 200 மார்க்கம் போயிடும். சின்ன காரியமா தெரியும், அந்த காரியத்தை நம்ம செய்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் செய்தோம்னு சொன்னால் அது இரட்டிப்பு கூலியை தரக்கூடியதாக மாறி போயிடும். அப்படிப்பட்ட காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வது அவசியமா இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்யறோம், அந்த வணக்க வழிபாடுகளை டபுளா போகுதுன்னா அது அதிகமாட்டு நமக்கு தருது, கூலியை தருதுன்னா எவ்வளவு ஒரு நன்மை, ஒரு சந்தோஷமான விஷயம், எவ்வளவு நமக்கு தேவையான விஷயம். அதை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடியவளா இருக்கணும், அதை தெரிந்து கொள்ளக்கூடியவளா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த காரியங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறோம். யாருக்கு என்னென்ன வழிமுறைகள் மூலமாக அவருடைய அந்த நன்மை ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறத நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் பார்க்கிறோம். சிம்பிளான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. நம்ம எல்லாம் பொதுப்போக்க நினைக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம வீட்டிலே எல்லார் வீட்லயும் திருக்குரான் இருக்கும், குரான் இருக்குது. அந்த குரானை எல்லா மக்களும் அதை அச்சு பிசகாம உச்சரிப்பு எல்லாம் அதை மாறாம ஓதக்கூடிய ஆட்கள் கிடையாது. எல்லா மக்களுக்குமே திணறி எடுத்து கஷ்டப்பட்டு தான் ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த திருக்குரானை ஓதும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓதுறோம். ஹாஃபில் எல்லாம் நம்ம கிடையாது, மனநம் செய்தவர்கள்லாம் நம்ம கிடையாது. நம்ம ஒரு ஆரம்ப பாடசாலையை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல படிச்சதை அதை ஞாபகப்படுத்துவதற்கு கூட நம்ம இன்னைக்கு தயாராக இல்லாம இருக்கிறோம். அந்த குரானை எடுத்து ஓதுறோம், 2 நேரம் ஓதுறோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, திக்குது, விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறோம். எடுத்த இடத்துலயே கொண்டு வச்சுட்டு போகக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோம். தொழுகையில கூட ஒரு நாள் ஒரு லேட்டா வந்துட்டோம், பின்னாடி யாராவது நின்றுட்டாங்கன்னு சொன்னா இமாமுக்கு பண்ணி தொலை வைக்கிறது கூட ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆள் இல்ல தொலை வைங்கன்னு சொன்னா கூட நீங்க தொலை வைங்க, நாங்க தொலை வைங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கூட அடுத்த வாரம் தள்ளி விடக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏன் அந்த குரானோட தொடர்பு இல்லாதவளா இருக்கிறோம். இன்னொரு விஷயம், தப்பா ஓதுனா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, திணறி ஓதுனா நம்மள கிண்டல் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் வேற நமக்கு இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யக்ரல் குர்ஆன வஹுவ ஹாஃபில் லஹு மா ஸஃபரா. ஒருவர் குர்ஆனை ஹாஃபிலா இருக்காரு, மனனம் விட்டுருக்கிறாரு, ஆலிம் மாதிரி மனனம் விட்டவரா இருக்கிறாரு. அவர் அந்த குர்ஆனை ஓதினார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை கொடுப்பானா, அவர் சிறந்தவர், அவர் கண்ணியம் மிக்கவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் குர்ஆனை மனனம் விட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் கண்ணியம் மிக்கவர், அவர் சிறந்தவர். எந்த அளவுக்குன்னா வானவர்கள், ஏன்னா வானவர்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மலக்குமார்கள். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் மிக்க சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனால் அதே நேரம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணாம குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி பண்றாரு, குர்ஆனை கஷ்டப்பட்டு ஓதுறதுக்கு ட்ரை பண்றாரு, கஷ்டப்பட்டு எழுதி ஓதுறாரு. அப்படி ஓதக்கூடியவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குமா. ஒருத்தர் மஸலல்லதி யக்ரல் குர்ஆன வஹுவ யதஹாதுஹு வஹுவ அலைஹி சதீது ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். அப்ப மனப்பாடம் பண்ணி வருஷக்கணக்கா தங்களுடைய வாழ்நாளை செலவு பண்ணி அதை குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஹாஃபிலானவங்களுக்கு கூட குர்ஆனை ஓதுனா எத்தனை நன்மை, ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனா இவர் குர்ஆனை ஓத தெரியாது, ஆனாலும் ஓதுறதுக்கு முயற்சி பண்றாரு, கஷ்டப்பட்டு ஓதுறாரு, திக்கி திணறி ஓதுறாரு, ட்ரை பண்ணி ஓதுறாரு, ஓதாம இருந்துடக்கூடாது நினைச்சு ஓதுறாரு என்று சொன்னால், அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் என்ன பண்றான், 2 மடங்கு கூலியை கொடுக்குறான். அப்ப திக்கி ஓதுற ஆட்களை நம்ம ஏளனமா நினைச்சிடக்கூடாது, அவர் 2 மடங்கு கூலியை வாங்குறாரு. குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு
சிறந்த அதிகமான நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார் என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. குர்ஆன்ல வந்து அலிஃப் லாம் மீம் இருக்குன்னா அலிஃபுக்கு ஒரு நன்மை, லாமுக்கு ஒரு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை கிடைக்கும். அப்போ ஒரு ஒரு குர்ஆன்ல வந்து ஒரு வசனத்தை ஓதுறாங்கன்னு சொன்னா அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கும். யாருக்கு 10 நன்மை கிடைக்கும்? நல்ல ஓத தெரிஞ்ச ஆளுக்கு 10 நன்மை கிடைக்கும். ஒரு ஆளுக்கு ஓதுறதுக்கு தெரியாது, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஓதுறாரு, அப்பதான் ஓதுறதுக்கு ட்ரை பண்றாரு. இல்லைன்னா ஆன்லைன்ல நெட்டை பார்த்தோ யூடியூப்பை பார்த்தோ ஓதி ட்ரை பண்ணி ஓதுறாரு. அப்படி ஓதுறாருன்னு சொன்னால் அவருக்கு 20 நன்மை கொடுக்குறான்ல. எப்படிப்பட்ட வாய்ப்பு பாருங்க, எப்படிப்பட்ட பாக்கியம்! இறைவனுக்கு கூலி டபுளா கிடைக்குது. அதை நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம யாராவது முயற்சி பண்றோமா? குர்ஆனை நம்ம தப்பா ஓதுறோமேன்னு சொல்லிட்டு குர்ஆனை ஓதுவதை தவிர்த்துடுறோம், குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா அப்படி முயற்சி செய்தோம் என்று சொன்னால் 20 நன்மை கிடைக்கும், 2 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு எளிய வழி, நமக்கு நம்முடைய அமலை வந்து 2 மடங்கு கூலியை பெறுவதற்கான ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தருகிறார்கள். எளிய வழி, இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்குது. அதுமாதிரி தான தர்மம் பண்றோம். தான தர்மம் பண்ணக்கூடியவர்கள் இன்னைக்கு பணக்காரர் தான் தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை தான் மக்கள்கிட்ட இருக்குது. தான தர்மம் என்பது வந்து நம்முடைய உணவு உடைய உறைவிடம் நம்ம தேவைகளுக்கு போக நம்மகிட்ட எஞ்சிய பணத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறது வந்து தான தர்மம். யார் வேணும் செய்யலாம், ஏழை தான் செய்ய, பணக்காரர் தான் செய்யணும், ஏழை செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஏழை செய்தா கூட அவருக்கு தர்மம் செய்யறதுக்கான நன்மை கிடைக்கும். எல்லாருக்குமே தர்மம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் ஏழை பாவப்பட்ட சஹாபாக்கள் இருந்த பிறகு கூட அவங்க தர்மம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை பெறுவதற்காக காடுகள்ல போய் சொல்லி அந்த மர துண்டுகளை எல்லாம் புறக்கி வந்து அதை வந்து விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்து தர்மம் செய்ததாட்டெல்லாம் நம்ம செய்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தர்மம் செய்வதற்கு ஆர்வப்பட்டிருக்கிறாங்க. ஏழை தர்மம் செய்யக்கூடாது, பணக்காரன் தர்மம் செய்யணுங்கிற அந்த அடிப்படையெல்லாம் கிடையாது. பணம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இருந்தா கூட அதை தர்மம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பார்த்து கூலி வழங்கக்கூடியவனா இருக்கான். இந்த தர்மம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு 2 மடங்கு கூலி பெறுவதற்கான ஒரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. பணக்காரரா இருக்கக்கூடியவர் தர்மம் சில பேர் தர்மத்தை எதுக்கு செய்வாங்க? காட்டுறதுக்கு செய்வாங்க. பணத்தை வந்து செலவு செய்வாங்க, செய்துக்கிட்டு நான் செய்யன்னு காட்டுறதுக்கு செய்வாங்க. அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்காது. அதே நேரம் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்றாரு, அவருக்கு ஒரு வகை நன்மை கிடைக்கும். 2 மடங்கு நன்மை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஒருத்தர் பணம் பொருளாதாரத்தை இருக்குது, அதை வந்து தர்மம் செய்ய நினைக்காரு. முதல்ல அவர் யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு செய்யணும், அவருக்கு உறவினருக்கு செய்யணும், அவருடைய நெருக்கமான உறவினருக்கு செய்யணும். யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல இவங்க வசதியா இருக்கிறாங்களா, பாவமா இருக்காங்களா, கையாளாத இருக்கிறாங்களா, அவங்க நிலைமை எப்படி இருக்குது அதை பார்த்து அவங்களுக்கு செய்தா சொன்னால் அவங்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். நிறைய பேர் தர்மம் செய்வாங்க. எப்படி செய்வாங்க தெரியுமா? வேற வேற ஆட்களையும் செய்வாங்க. அவங்களுக்கு சொந்த அண்ணன் பாவமா இருப்பாரு, சொந்த மாமா பாவமா இருப்பாரு, சொந்த குடும்பத்துல உள்ள எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாரு? வெளியே உள்ள ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பணத்தை கொடுப்பாரு. வெளியே உள்ள ஆட்கள் எல்லாம் யாரும் தெரியாத ஆட்கள் எல்லாம் பணத்தை கொண்டு கொடுப்பாரு. எதுக்கு? அதன் மூலமா அவர் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி கொடுக்கலாம். அவன் அல்லாட்டு நன்மை எதிர்பார்த்து கொடுத்தா கூட அவருக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனா அதே நேரம் அவர் குடும்பத்துல ஒருத்தர் ரொம்ப சொந்தக்கார நெருங்கிய ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா அவருக்கு அந்த தர்மத்தை செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் வந்து 2 மடங்கு கூலியை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் 2 மடங்கு கூலியை கொடுப்பான்னு சொன்னா, ஒண்ணு வந்து அந்த உறவினரை அரவணைச்சதுக்கான கூலி, 2வது தர்மம் செய்ததுக்கான கூலி. இப்ப 2 கூலி கிடைக்குது. மற்ற தெரியாத ஆட்களுக்கு நீங்க தர்மம் செய்தீங்கன்னா தர்மம் செய்ததுக்கான கூலி தான் கிடைக்கும். ஆனா உங்க குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு நீங்க தர்மம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உறவினரை அரவணைத்த அந்த கூலியும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சம்பவம் கூட நடந்ததாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த ஒரு சைனப் என்று சொல்லக்கூடிய நபி தோழியர், அவங்களுடைய கணவர் வந்து அப்துல்லா, அவங்க வந்து கொஞ்சம் வேலை செய்ய முடியாத நிலைமையில இருந்தவரோ என்னவோ தெரியல, அந்த இவருடைய பராமரிப்புல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, அவருடைய கணவர். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அடிமைகளும் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்ல பள்ளிவாசல்ல சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய காதணிகளை, பெண்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய நகை நட்டுகளையாவது கொடுத்து மக்களுக்கு தர்மம் செய்யுங்க, நன்மையை சம்பாதிங்க. நகை நட்டுகளையாவது உங்களுடைய காதணிகளையாவது தர்மம் செய்து அதன் மூலமாக அல்லாஹ்விடம் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, தர்மம் வந்து யாருக்கு செய்யணும்? நான் வந்து என்னுடைய கணவர், அதாவது அவர் சொல்லக்கூடிய ஆள், உங்களுக்கும் என்னுடைய பராமரிப்புல இருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் நான் என்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்றேன், இது தர்மத்துல சேருமா என்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சைனப் அவர்கள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க.
ரசூல்லாட்ட வந்து அந்த மனிதர் வந்து கேட்க வர்றாரு. அவர் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தயங்கி நிற்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. இப்ப பிலால் அவர்கள்ட்ட சொல்றாங்க, இப்படி என்னுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுல உள்ள ஆட்களுக்கு தர்மம் செய்தா அந்த பொருளாதாரத்தை செலவு பண்ணா அவங்க பராமரிப்புல இருக்கவங்கள கவனிச்சா அது தர்மத்துல சேருமான்னு கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிலால் அவர்கள் வந்து ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. கேட்டோன்னு ரசூல்லா கேட்கிறாங்க, யாரு யார் இதை கேட்டு விட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சைனப் அவர்கள் கேட்ட. சைனப்னா யாரு? அவர் அப்துல்லாவுடைய மனைவி. அப்ப அவங்களுக்கு அது தர்மத்தை தான் சேரும். அப்ப ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய கணவரை இவங்க தான் பராமரிப்புல வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் வந்து அடிமைகளை பராமரிக்கிறது தெரியுது. அப்ப வந்து ரசூல்லா சொல்றாங்க அவங்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். ஏன் என்று சொன்னால் நெருக்கமான உறவை அரவணைத்ததற்காக அந்த கூலியும் கிடைக்கும், தர்மம் செய்ததற்கான கூலியும் கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல நெருங்கிய உறவினருக்கு நம்ம தர்மம் செய்தால் அது 2 மடங்கு கூலியை பெற்று தரும் என்று நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்ப நம்முடைய அமல்கள் நம்முடைய தர்மம் வந்து 2 மடங்காக போக வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து நம்முடைய உறவினரை முதல்ல கவனிக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை முதல்ல கவனிக்க வேண்டும் என்று நம்ம இருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மடங்கு கூலி இரட்டிப்பு கூலி கிடைக்கக்கூடிய விஷயமா சொல்வது வந்து தீர்ப்பளிக்கக்கூடியது. ஒருவர் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மூலமாக தீர்ப்பளிக்கிறாரு. அந்த தீர்ப்புல வந்து சரியான தீர்ப்பளித்தார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு நன்மை என்று சொல்றாங்க. அதே நேரம் அவர் அந்த ஆய்வு செய்து தப்பான தீர்ப்பு வழங்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும், அவர் நன்மை கிடைக்காம போவாது. ஒருத்தர் தீர்ப்பு வழங்குறாரு, ஆனா ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அந்த தீர்ப்பை வழங்குறேன், சரியான முறையில வழங்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி இறைவனுக்கு அஞ்சு ஒருத்தர் தீர்ப்பை வழங்க. தீர்ப்பு என்று சொன்னால் நீதிபதி நம்ம நினைச்சிடக்கூடாது, நீதிபதி கோர்ட்டு அந்த மாதிரி தீர்ப்பு நினைக்க கூடாது. நிறைய தீர்ப்பு ஒரு குடும்ப பிரச்சனை வரும், ஒரு குடும்ப பிரச்சனை நம்ம கிட்ட வரும் பொழுது நம்ம அந்த விஷயத்துல வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு யார் சைடுல நியாயம் இருக்குது யார் சைடுல அநியாயம் இருக்குன்னு பார்த்து நம்ம கரெக்டா தீர்ப்பு சொன்னோம்னா நமக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். அது நீதிபதிக்கும் கிடைக்கும், ஒரு ஊர்ல நிர்வகிக்கக்கூடியவருக்கும் கிடைக்கும், ஒரு அமைப்பை நிர்வகிக்கக்கூடியவருக்கும் அதுக்கு கிடைக்கும். ஏன் அந்த தீர்ப்பு வந்து அவர் ஆய்வு செய்து சொல்றாரு. அதே வேற அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு தப்பாட்டு சொல்லிடுறாரு, அவர் அந்த வழங்கின தீர்ப்பு வந்து தவறா போயிருது என்று சொன்னால் அல்லாஹ் அவரை தண்டிக்க மாட்டான், அவருக்கு ஒரு தீர்ப்பு ஒரு நன்மையை கொடுப்பான். ஏன்? அவர் ஆய்வு செய்திருக்கிறாரு, அவர் விசாரிச்சிருக்காரு, விசாரிச்சவரையில அவ்வளவுதான் வழங்கியிருக்குது. அந்த அடிப்படையில அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு நன்மையை வழங்குவான் என்று சொல்லி ரசூல் சொல்றார்கள். இந்த தீர்ப்பு என்பது வந்து மார்க்க விஷயத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மார்க்க ஆய்வை எடுத்துக்கலாம். ஒரு அறிஞராக இருக்கிறாரு, ஒரு ஆய்வு செய்கிறாரு, அந்த ஆய்வின் மூலமாக அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையான காரியத்தை ஈடுபட வேண்டும் என்ற அக்கறையோடு அவர் வந்து ஒரு ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செய்து மக்களுக்கு அந்த ஒரு பத்துவாவை கொடுக்கிறாரு. அந்த பத்துவா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது தவறுன்னு தெரிஞ்சு அவர் அறிவிச்சு அதுல விரைவிட்டார் என்று சொன்னால் அதை குற்றம் பிடிக்க கூடாது. இவ்வளவு நாளும் சொன்னார இவரை நம்பி போனவங்களுக்கு எல்லாம் என்ன இவங்க எல்லாம் குற்றவாளி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆய்வு செய்து ஒருத்தர் தீர்வு சொன்னார் என்று சொன்னால் அது சரியா இருந்தா ரெண்டு கூலி கிடைக்கும், தவறா இருந்தால் ஒரு கூலி கிடைக்கும், அது குற்றம் பிடிக்கப்படாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம விளங்கி நம்ம இதுல இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களை நம்ம அணுக வேண்டும். அப்ப நம்ம தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் சரியான முறையை தீர்ப்பு வழங்கினாலும் கூட அல்லாஹ் 2 மடங்கு கூலியை வழங்குவான் என்பதை நம்ம வழங்கிக்கொள்ளலாம். அப்ப ரெட்டிப்பாக நமக்கு கூலியை தரக்கூடிய காரியங்கள்ல இந்த காரியங்களை நம்ம வழங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து 2 மடங்கு நன்மை கிடைக்கும். அவர்கள் யார் என்று சொன்னால், ஒருவர் ஒரு அடிமையை பெற்று அந்த அடிமையை நன்கு கல்வி கற்க வைத்து, கல்வினா சும்மா நல்ல படிக்க வச்சு அந்த அடிமை நல்ல படிக்க வச்சு நல்ல ஒழுக்கத்தை பேண செய்து அந்த பெண்ணையே வந்து திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். ஒரு இந்த காலத்துல அடிமை கிடையாது, அந்த காலத்துல நடந்த சட்டம். நம்ம பிற்காலத்துல வந்தா கூட ஒருத்தர் அடிமையா இருக்கிறாரு, அவரை வந்து படிக்க வச்சு அந்த பெண்ணை படிக்க வச்சு ஒழுக்கத்தை கற்பத்தி கொடுத்து அவரே திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபர் ஒருத்தர் வந்து முந்தைய வேதத்தை நம்பிட்டு இருக்கிறாரு, முன்னாடி இருந்த கிறிஸ்தவ யூத வேதங்களை நம்பக்கூடியவராக இருந்திருக்கிறாரு, அந்த தூதர்களை நம்பக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. அவர் அதிலிருந்து விலகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு திருக்குரானை வேதமான நம்பிக்கை கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது 2வது நபர். 3வது நபர் ஒருவர் தன்னுடைய எஜமானனுக்கு நலம் நாடக்கூடியவராக இருக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவராக இருக்காரு, இவருக்கு வந்து 2 மடங்கு கூலி கிடைக்கும். ஒருவர் ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்யறாரு, அந்த எஜமான் இறைவனுக்கு அஞ்சு எஜமானுக்கு நலங்க நடக்கூடியவராக இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமானுக்கு அஞ்சவர் நல்ல நாடல்ல, இறைவனுக்கு அஞ்சாரு.
எஜமான் கஞ்சினார் என்று சொன்னால் எஜமான் இருக்கிற நேரத்துல ஒழுங்கா வேலை பார்ப்பாரு. எஜமான் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவாரு? ஓனர் இல்லாத நேரத்துல இஷ்டத்துக்கு நடப்பாரு. ஓனர் இருக்கிற நேரத்துல ஒழுங்கா நடப்பாரு. ஆனா இறைவனுக்கு அஞ்சு ஓனருக்கு நல்நாடக்கூடியவரா இருந்தாருன்னு சொன்னா ஓனர் இருந்தாலும் ஒழுங்கா இருப்பாரு. ஓனர் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓனருக்கு எஜமானுக்கு நலன் நாடக்கூடியவரா இருப்பார். அவருக்கு நன்மை செய்யக்கூடியவரா இருப்பார். அவரை ஏமாற்றக்கூடியவரா இல்லாம அவருக்கு நேர்மையா இருக்கக்கூடியவரா இருப்பார், நாணயமா இருக்கக்கூடியவரா. அப்படிப்பட்டவருக்கும் அல்லாஹ் 2 மடங்கு கூலியை தருவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் இது மாதிரி நிறைய செயல்பாடுகள் ரசூலுல்லாஹ் விளக்கியிருக்கிறார்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள், நம்ம எளிமையான செயல்பாடுகளை நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அமல்படுத்தி அல்லாஹ்விடம் அதிகம் கூலியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக மறுமையிலே இறைவனிடத்திலே கூலியை 2 மடங்காக பெறுவது எப்படி, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக 2 மடங்கு கூலி கிடைப்பது பெரிய விஷயம் என்று சொன்னால், கணக்கில் அடங்காக அதிகமான கூலியை பெறக்கூடிய காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் எவ்வளவு கூலியை இறைவனிடத்திலே நாம் மறுமையிலே பெற முடியும். அப்படிப்பட்ட சில செயல்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்ய நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த காரியத்தை நாம் நினைத்த மாதிரியே செய்து முடித்து விடுகிறோம். அந்த நன்மையான காரியத்தை, நற்காரியத்தை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறார், அந்த காரியத்தை செய்யாமல் அவருக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, தவிர்த்து விட்டார் என்று சொன்னால் அவர் செய்ய நினைத்ததற்காகவே அல்லாஹ் அவருக்கு நன்மை எழுதுகிறான். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறோம், ஒருத்தர் தான தர்மம் செய்ய நினைக்கிறோம், ஒரு ஏழையா இருக்கிறவர் பாவப்பட்டவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கொடுக்கலன்னு சொல்லி நம்ம விட்டுற மாட்டான். கொடுக்க முடியாவிட்டால் கூட அதை கொடுத்ததுக்கான நன்மை எழுதுவான். அதே நேரம் அவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அந்த செயலை செய்து விட்டார், நல்ல காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 10ல் இருந்து 700 மடங்கு நன்மை எழுத சொல்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னுடைய அடியான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அவன் செய்ய முடியாவிட்டால் கூட அவனுக்கு செய்ததற்கான நன்மை எழுத சொல்வேன். அதே நேரம் அவன் செய்ய நினைத்ததை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 10ல் இருந்து 700 மடங்கு நன்மை. நம்ம 1000 ரூபாய் தர்மம் சொன்னா 70,000 நன்மை கிடைச்சிடும். நமக்கு 70,000 காரியத்தை நம்ம செய்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நம்ம ஒரு காரியத்தை செய்த நம்ம 1000 ரூபாய் தர்மம் செய்தா கிடைச்சிடும். ஒரு காரியத்தை செய்தாலே நம்ம 700 மடங்கு நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கிட்டாங்க. அப்ப நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம் சரியானதா இருக்கணும். நம்முடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்து செய்கிறோம் என்ற அந்த சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு நம்ம இந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால்